இது என்ன ரேடன்? அப்படியே குரங்கா இருந்தது, குரங்கு கூட்டம். சரி கொஞ்சம் அப்படியே அதே எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டோங்க. அப்புறம் ப்ரமோஷன் நினச்சிட்டு போறீங்க, ப்ரமோஷன்லாம் இல்லை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்ககிட்ட வந்து சாப்பிட்ட டேஸ்ட் மறக்காமல் இருந்ததால தான் திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சைட் ட்ராவல் பண்ணும்போது நான் இதே ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது. சில்லுன்னு இருக்குல்ல, கூலிங் வந்துருச்சு மக்களே. சில்லுன்னு. ஓ மை காட், சூப்பர். ஏதோ ஊருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கு மக்களே இந்த கூகுள் மேப். கரெக்டாக தானே போகிறோம்? சேலமே போகல ஆக்சுவலி. அதுக்கு முன்னே ஏதோ ஒரு ரைட்ல கட் பண்ணி ரூட் காமிக்குது. கேட்டால் ஷார்ட் ரூட்டான் ஏற்காடு போகிறதுக்கு. வர வர இவ்வளோ அழகாக தண்ணி வருது இல்லை? குட் மார்னிங் மை டியர் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ காலையில் இப்படி பேன் இந்த மூஞ்சோட என்னடா இது வீடியோன்னு பார்ப்பீங்க. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ வந்து ஏற்காடு கிளம்பிட்டோம். சடன் பிளான்லாம் இல்லை, பிளான் ரொம்ப நாளாக போட்டது தான். ஸோ அது இன்றைக்கி தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ மணி பார்த்திங்கன்னா 4:30 மணி. அவ்வளோதான், திங்ஸ் எல்லாம் ஏற்றியாச்சு காரில். தூங்குகிற ஏடனையும் தூக்கி வச்சாச்சு. இனி நாங்கள் கிளம்ப வேண்டியது தான். ஸோ இனி இந்த ட்ரிப் எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபன்னாக இருக்கும், இதெல்லாம் போக போக அப்படியே எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த எபிசோட் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து காரில் போய்ட்டு உட்காந்துட்டு பேசுகிறேன். காரில் வந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ சென்னை டு ஏற்காடு டைமிங் பார்த்தீங்கன்னா 7 hours காட்டுது. இதில் வந்து நம்ம பிரேக்லாம் வர எடுப்போம். ஸோ மெதுவாக போகலான்ட்டு தான். மணி இப்போ 4:30. அதனால தான் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏர்லியர் தான். ஸோ 363 kilometers. ஃபியூவல் போடும்போது எவ்வளோ போடுறேன், அந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், டோல் எல்லாமே. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேடன் தூங்கலையா நீங்கள்? தூங்கலன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங். தூங்குவான். வெரி வெரி குட் மார்னிங். காலையில் அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஸோ ப்ரேயரை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். 2 விதமாக சும்மா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ ஃபில் பண்ணுறாருன்னு வந்த உடனே கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். அவன் நினைப்பா என்ன பண்ணிடுது அப்படின்ட்டு திரும்பி வந்து என்ன பண்ணுது. அதை ஆஃப் பண்ணுங்க. ஃபியூல் எவ்வளோங்க போட்டீங்க? 3300. ஓகே, சென்னை டு ஏற்காடுல. ஸோ போட்டாச்சு. திரும்ப எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் டோல்லாம் வரும். எத்தனை டோல் வருது எல்லா டீட்டெயில்ஸுமே ஐ வில் ஷேர் ஃபார் யூ ஆல். சென்னை டு ஏற்காடு எந்த ரூட் நீங்கள் எடுக்க போகிறீங்க? எந்த ரூட் போகலாம்? வேலூர் போய் போயிடலாமா? எனக்கு தெரியல, இவரை கேட்டவர் என்ன கேட்குறாரு. நீ எப்படி போறியோ அப்படி போப்பா. நீ என்ன பண்ணலாம், நம்ம உளுந்தூர்பேட்டை சேலம் போய் போயிடலாம். ஓகே, உளுந்தூர்பேட்டை சேலம் அப்படியே மேலே மலை ஏற வேண்டியதுதான். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க மக்களே, உங்களுக்காக தான். ஸோ அந்த ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே போக போக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டோல் இந்த ஏற்காடு ட்ரிப்பில் வந்தாச்சு. போரூர் டோல். ஓட்ட போறாராம். உங்களை நம்பி அப்படியே வரோம், அப்புறமா கூட்டு போயிருங்க. ஆக்சுவலி ரொம்ப
காஷியஸாக தான் ட்ரை பண்ணுவார் எப்போவுமே. ரொம்ப ஸ்பீடெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், மெதுவாக தான் போவோம். அதனால தான் கூகுள் காட்டுற டைமை விட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகும். மெதுவாக போனாலே போதும்ல, ட்ராவலை என்ஜாய் பண்ண வேண்டியது. ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம்? எங்கள் கோட்பாடாக தான். எங்களை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. காபி சன்லைட் வந்தோன்னு வாங்கி தருவியா இல்ல இப்ப வாங்கி கொடுப்பியா? எனக்கு தலைவலிக்குது. காலையில எப்பவுமே காஃபி போட்டு குடிச்சுட்டு தான் வருவேன். அப்படியே வந்துட்டேன். வண்டி எடுத்து 1 hour ஆயிடுச்சு. மக்களே வந்தாச்சு காஃபி குடிக்க. மணி பார்த்தீங்கன்னா 5:50. போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். காஃபி சிறப்பா இருக்குப்பா. காஃபி நல்லா இருக்காப்பா. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தாச்சு மக்களே. என்னதான் இப்போலாம் நம்ம லாங் ட்ராவல் வந்து காரில் பண்ணாலும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்க்காம போக முடியுமா? ஸோ அதை பார்த்தா தான் அந்த ஒரு ஊருக்கு போகிற ஃபீல், அந்த ஒரு வைபே க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தாச்சு, அவ்வளோதான். இனி அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. அரோ அப்படின்னா என்னது? அரோராசாவே என்னமோ சொல்றான்ப்பா, எனக்கு தெரியல. அரோராஸ்னா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. அரோரானா என்ன? எனிவே அழகா இருக்கு. ஆனா கலர் கலரா ஸ்கைல வெரி நைஸ். பனியாதான் இருக்கு வெளியே, ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். ஒத்தேரி. இந்த ட்ரிப்போட 2வது டோல் வந்தாச்சு மக்களே. இது எந்த டோல்? இது ஒத்தேரி தாண்டி வருது, அப்படி வச்சுக்கலாம். ஒத்தேரி தாண்டி வர டோல். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? இது என்ன இடம்? பாலாறு பிரிட்ஜ் வரப்போதா மக்களே. விடிஞ்சு உங்களை சந்திச்சிருக்கேன், வெளிச்சம் இப்பதான் வந்திருக்கு. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா மாடுங்க அப்படியே வந்தது திடீர்னு. இல்ல மாடெல்லாம் உள்ள வைங்க, ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போறாங்கன்னா ஒண்ணும் அப்படிலாம் இல்லைங்க. இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி நிறைய ட்ரிப் போயிருக்கோம், இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஒரு மாடு இப்படி குறுக்கால வந்து ஓடுது. பாலாறு பிரிட்ஜ் வந்துருச்சுங்க, சைடுல இருக்குங்க தண்ணி. இன்னைக்கு அச்சி நாஸ்னா கீழ பண்ணிருப்பான் நான் நினைச்சேன். ரொம்ப ரிஸ்க். பின்ன அப்படிதான் வந்துட்டது. தெய்வமே தெய்வமே. உள்ள வந்துச்சு. எந்த ரூல்ஸையுமே யாருமே ஃபாலோ பண்ணலன்னா அது நம்மளுக்கே தான் பிரச்சனை. நம்மளுக்கு இல்லை. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? 7 தானே போயிட்டு இருக்கோம். அந்த மாடுக்கு என்ன தெரியும்? அப்ப அதை யார் பாதுகாப்பா வைக்கணும்? மாட்டை வளர்க்குறவன் வைக்கணும். இப்படி ஹைவேல மேய விட்டா என்ன இது? என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ஸ்பீடா வர காரா இருந்தா கஷ்டம். இது நாங்க வந்து 60 கூட போல, 60 80க்கு நடுவுல போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா நிப்பாட்டி இருக்கவே முடியாது. தெரியல யார் மேல தப்பு, நான் சொல்றது எதுவுமே தெரியல எனக்கு. விடு விடு. அப்பா ஒரு ப்ராமிஸ் எடுக்கவா? என்னப்பா? நீ டிரைவ் பண்ணும்போது பேட் பஸ் யூஸ் பண்ணாத. நான் வேணுமாடா பேசுறேன். பாரு எப்படி பார்த்தல கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா வருது. பேட் வருது. இவங்க பண்ற சேஷ்டைல. ஓ ஃப்ரண்ட்ல இருக்கானே. சரி அப்பா இனிமேல் பேட் வேர்ட்ஸ் பேசாம வண்டி ஓட்ட சொல்லுங்க. ஓகே இனிமே நான் பேச மாட்டேன். ஓகே ஓகே.
இவ்வளவு நேரம் அவ்வளவு ஜாலியா நான் வந்து மைண்ட் செட்டோட உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஜாலியா கிளம்பின ஒரு ட்ரிப். இப்ப இந்த மாதிரி பாருங்க, இத பாருங்க, பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க. இப்பதான் ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனா வேற வழி இல்ல, ஓவர் டேக் பண்றாங்க, அது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் இந்த மாடு ஆடு இது மாதிரி இந்த கால்நடைகள் வளர்க்குறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். நான் தவறா சொல்ல வரல யாரையும், ஆனா கொஞ்சம் நம்ம அதை உண்மையும் சொல்லி ஆகணும். நீங்க வந்து மேய்ச்சலுக்கு விடுற இடத்த எங்க விடணுமோ அங்க விடுங்க. உங்க இஷ்டத்துக்கு எங்கன்னா விடுறது வந்து ஒரு தப்பு. அது இப்போ நடந்தது நல்ல வேலை, 2 காருக்கும் ஒன்னாவல, மாட்டுக்கும் ஒன்னாவல. அப்படி ஏதாவதுன்னா என்ன பண்றது, யாரு பதில் சொல்ல முடியும் அதுக்கு? அது தப்பு இல்லைங்க. அது கால்நடைகள் வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கான இடத்துல அவங்கள மேய்க்க விடுறதும் நீங்க கூட இருந்து பாத்துக்கிறதும் பண்ணுங்க. ஹைவேஸ்ல விடாதீங்க. சென்ட்ரல் மீடியன்ல இருந்து நடுவுல வந்துருது, எப்படி வந்ததுன்னே புரியல. அது எத்தனை மாடு குரூப்பா இருக்கு, ஒரு 5 மாடா 4 மாடானே தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டோல் செங்கல்பட்டுக்கு அப்புறம் இப்பதான் வருது இல்ல அடுத்து? செங்கல்பட்டுக்கு அப்புறம் இந்த டோல் இப்பதானே வருது. இது வரைக்கும் 3 டோல் கிராஸ் பண்ணி நம்ம வந்து. அம்மா பசிக்குது. என்னன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற சிப்ஸ் எல்லாம் இப்ப சாப்பிட்டுட்டு இப்ப காலையிலேயே வாந்தி எடுக்கணும். எனக்கு ஒரு ஆம்லெட் இருக்கு. ஆம்லெட் எடுக்கணும். வாங்கி நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்காரு, நேத்து சாயந்தரமே வாங்கிட்டாரு. பாத்தீங்கன்னா எல்லாமே அன்ஹெல்தி தான், பட் வேற வழி இல்லை. சரி என்னைக்காவது பையன் கேக்குறானே அப்படின்ட்டு அதை நானே என் கையால தான் வாங்கி கொடுத்தேன். லேசு பிங்கோ அதுதான் இருக்கு கலர் கலரா. நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ் நேந்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா வேணாமா, நேந்திர சிப்ஸ் எல்லாம் வேணாம். அங்க இல்ல, அங்க இருந்துட்டு அப்புறம் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் இப்பயே சாப்பிட்டு அப்படியே வாமிட் பண்ணணும்னு ஏன் போட்டான். லிமிட்டா சாப்பிடு. கட் பண்றேன். பை மக்களே. நானும் ரொம்ப நேரமா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் காட்டலாம் அப்படின்ட்டு தேடி தேடி பார்த்தேன். ஒரு மணி நேரமா பாக்குற சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியல. என்ன ரீசன்னா வந்து இது மான்சூன் சீசன் இல்லையா, நம்ம எப்பவுமே சம்மர் டைம்ல தான் நாங்கள் வெக்கேஷன் போவோம். ஸோ அப்போ நல்லா சன்ரைஸ் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருப்பேன். பட் இந்த சீசன் முடியல. இது எக்ஸாக்டா நாங்கள் எப்போ போயிட்டு இருக்கோம்னா இது பார்த்தீங்கன்னா நவம்பர். ஸோ நவம்பர் மந்த் எண்டு, லைக் 25th 26th அந்த டைம். ஸோ அதனால கிளைமேட் வந்து இப்படிதான் இருக்கு, ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு. சுற்றி சுற்றி எங்கேயுமே அந்த ஒரு சன்னுக்கான இதுவே இல்லை. நல்லா இருக்கு கிளைமேட், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ மேலே இன்னும் ஏற்காட்டில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும்னு தெரியல, இன்னும் சூப்பரா இருக்கும் போல. ஸோ போ பார்ப்போம். ஓகே, வெரி நைஸ் கிளைமேட். யாராவது போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த நவம்பர் சீசன்ல நம்ம டிராவல் எப்படி இருக்கும், ஏற்காடு எப்படி இருக்கும்ன்றதை இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழியா உங்களுக்கு சன்னை காமிச்சிட்ட மக்களே, குட் மார்னிங். சூப்பரா இருக்கு சன். ஸோ நாங்கள் ஏன் இந்த ஊட்டி காஃபி ஹவுஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து கன்னியாகுமரி போகும்போது இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால திரும்பவும் அதே ஊட்டி காஃபி ஹவுஸில் தான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஏடன் ப்ரஷ் தரேன், ப்ரஷ் பண்ணிக்கோ. நாங்கள் வீட்லேயே பல்லு தேய்ச்சிட்டோம், நானும் அவரும். ஏடன் மட்டும் தான் இப்போ தேய்க்கணும். ஊட்டி காஃபி ஹவுஸ் வந்தாச்சு. ஸோ ஏன் எக்ஸ்பெஷலி நான் இதை சூஸ் பண்ணேன்னா, ரொம்பவே லாஸ்ட்டு ஒரு 2 years 1 year பேக் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இவங்களோட ஓப்பனிங் செகண்ட் டே அன்றைக்கி வந்திருந்தேன், எதாச்சியாக தான். ஸோ டிஃபன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப இங்கேயே வந்தாச்சு. இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையாக பொடி வைப்பாங்க. ஸோ எல்லா பொடியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் இல்லைனா நல்லெண்ணெய் நம்ம ஆப்ஷன் தான், எதாவது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பர். ஏடன் தோசை கேட்டிருக்கான், இன்னும் வரட்டும். சரி நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு தோசை ஏடன்? நல்லா இருக்கா? சூப்பர். சாப்பிட்டு வடையும் நல்லா கிறிஸ்பியாக வந்தாச்சு. சாப்பிட வேண்டியதா இனி. ஃபஸ்ட்டு இந்த பொடி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அப்புறம் ப்ரமோஷன் நினச்சிட்டு போகிறீங்க, ப்ரமோஷன்லாம் இல்லை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்ககிட்ட வந்து சாப்பிட்ட டேஸ்ட் மறக்காமல் இருந்ததால தான்
திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சைட் ட்ராவல் பண்ணும்போது நான் இதே ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது. நீங்களும் இங்கே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சிந்து ஆலிவர் சேனல். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது டிஃபனு. ஸோ இந்த சைட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஊட்டி காஃபி ஹவுஸில் வந்து சாப்பாடு டிஃபன் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட உபசரிப்பு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த அக்கா ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, அதுவே ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ நல்லா இருக்குது, ஒரு டேஸ்டான டிஃபன் மார்னிங், ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான். இனி அடுத்து பில்லு வந்து 319 சொல்லிட்டேன்னா சொல்லலைன்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 2 இட்லி ஆளுக்கு, அப்புறம் 3 வடை வாங்கினேன், தோசை ஒரு செட்டு, அண்ட் தென் பூரி, எல்லாமே அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வெரி நைஸ். அவ்வளோதான், இனி எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. இப்போ மணி 8:20 ஆயிடுச்சு. இதோட ஸ்ட்ரெயிட்டாக சேலமில் போய் தான் ஒரு ஸ்டாப் பண்ணாரு. ஸோ போயிட்டே இருக்கோம், வாங்க நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. டோல்கேட் வந்துச்சா? இது என்ன டோலுங்க? விக்ரவாண்டி டோல்கேட்டில் நிற்கிறோங்க. மணி 8:20ங்க. நாங்கள் மெதுவாக தாங்க போவோம், ஆமாம் வேகத்தில். இந்த டோலில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்று நுழையும். கஷ்டப்பட்டா நம்ம சுற்றி இருக்கிற டோலில் எல்லா லைன்லேயும் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்படி தான் ஸ்டக் ஆகிடுவோம். நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னே ஒரு லாரி ரொம்ப நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. டென்ஷன் வேறு ஆகிட்டார் எங்கள் வீட்டுக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, கூல் டவுன். சுட சுட இட்லி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல டிராவலிங்ல கண்டிப்பா நடக்கும் இல்லைங்க. உங்களுக்கு அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோ ஃபார் இந்த vlog எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. டோல் வரும்போது துட்டு எடுப்பாங்கன்னு தெரியும், கேஷ் எடுப்பாங்கன்னு தெரியும். அதை முதலே எடுத்துட்டு கரெக்டா போட்டுக்கலாம்ல. சரிப்பா, போனா போது விடப்பா, டென்ஷன் ஆகாதப்பா. இறங்கி வர போறோம். இப்படிதாங்க நாங்க ஏதாவது காமெடியா பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை மறக்காம. சிந்து ஆலிவர் ஒரு பை. ஸ்டே டியூன் வித் us. We'll meet on Salem. அடுத்த டோல்கேட் இது 4வது டோல்கேட் ஆயிடன். செங்குறிச்சி டோல் பிளாசா. மணி 9:10 மக்களே, 9:10. சாப்பிட்டு லைட்டா நான் தூங்கிட்டேன், தூக்கம் வந்துருச்சு. அதான் என் மூஞ்சி இப்படி இருக்கு, நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். இன்னும் 3 hours 15 minutes காட்டுது. ஏற்காடு 172 kilometers, 12:24 PM ரீச்னு போட்டிருக்கு. பார்ப்போம். பிரேக் எதுவும் இனிமே எடுக்க மாட்டோம், பசிக்கலாம் இல்லை. ஸோ அப்படியே போக வேண்டியதுதான். இந்த அழகான வயல்வெளி சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சது. ஸோ அதான் இறங்கி அப்படியே ஒரு கிளிப் எடுத்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ காலையில இப்படி ஹைவேல நல்ல ஃப்ரெஷ்ஷான காத்து செம்மையா இருக்கு. நீங்களும் அப்படியே பாருங்க கொஞ்ச நேரம். பார்த்தா ஒரே குரங்கா இருந்தது, குரங்கு கூட்டம். சரி கொஞ்சம் அப்படியே அதே எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டோங்க. நீங்களும் அப்படியே பாருங்க, ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏடன் பிடிச்சிருக்கா? எங்க இருந்துப்பா இவ்வளவு மங்கி ஒரே இடத்துல? சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிடு, எதையே வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காத, ஓடி வந்துட போது இங்க இருந்து, புடிங்கிக்கும் அப்புறமா. சரி போலாம் போலாம், வண்டி எடு. ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவரோட பேக்கிங் ஓபன் பண்ணிட்டாரு. இட்லி தோசை எல்லாம் முடிஞ்சு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பேக்கெட் ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சமா சாப்பிடு, சிப்ஸ் எல்லாம் அப்புறம் நிறைய சாப்பிட்டு ஆஃப் பாயில் போட்டுறாரு. ஓகேவா? எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. பாத்தியா, குடுக்குறான்னு பார்த்தா காலிக்கு அவர் குடுக்குறான்டா.
என்ன டோல் இது? வீர சோழபுரம் டோல் பாஸா வந்துட்டோம் மக்களே. கள்ளக்குறிச்சி எல்லாம் தாண்டி வந்தாச்சு. அது நாத்தாக்கரை டோல் பிளாசா. சரி, அடுத்த டோல் பிளாசா ஒரு 7 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 7ஆ 6ஆ 6 டோல் பிளாசா வந்துருச்சு மக்களே. 6 வெயில் அடிக்குது லைட்டா ரொம்ப இல்லை, லைட்டா அடிக்குது. அப்படி ஒரு பிரேக் கொடுப்போமா? ஏன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கே இல்லாமல் வண்டி போயிட்டு இருக்கு. ஒரு பிரேக் கொடுங்க. ரெஸ்ட் வேணும்ல காருக்கு கொஞ்சம் நேரம். காருக்கு ரெஸ்ட்டு, அஃப்கோர்ஸ் ஓட்டுற அப்பாவுக்கும் ரெஸ்ட்டு. அப்படியே நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். காலையில் சாப்பிட்டா இட்லி தோசைக்கு செரிக்கிற மாதிரி ஒரு டீ குடிக்கலான்னு இருக்கேன் மக்களே. சேம் கருப்பட்டி காஃபி. ஆனால் இதுங்க வந்து நான் கருப்பட்டி டீ குடிக்க போகிறேன். போய் குடிச்சிட்டு வரேன். 2 டீ சொல்லுங்கள். வேண்டாம் விடு. கருப்பட்டி டீ நைஸ். ஹாய், வெல்கம் பேக் டு சிந்து ஆலிவர் சேனல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு மூஞ்செல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து திரும்ப காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி 10:45. இனி எங்கேயுமே ரெஸ்ட் கிடையாதுன்ட்டு நேராக வண்டி போய்கிட்டே இருக்கு. இன்னும் சேலம் வரல, அப்படி போயிட்டு இருக்கா. நல்லா தென்னந்தோப்பு போல இல்லை மாமா? ரொம்ப அழகா இருக்கு வரிசையா பார்க்கும்போது. வெரி நைஸ், ப்ளசண்டான கிளைமேட். ஏற்காடு மேல ஹில்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, கிளைமேட் எந்த அளவுக்கு. இங்கே கீழே ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். இந்த பக்கமா ஒரு ஸ்டாச்சு வரும். அப்பா வந்து கோட்டம்படி இப்போ பாஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெத்தநாயக்கன் பாளையம், அங்க ஒரு பிளேஸ் பாக்குறேன். அப்படியா? மினி கூகுள் பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஜீசஸ் ஸ்டாச்சு பாருங்க, இங்க எவ்வளோ பயங்கர ஹைட்டா இருக்கு. ஓ மை காட், சூப்பர். மெட்டுப்பட்டி டோல் பிளாசா வந்தாச்சு மக்களே. 7வது டோல் பிளாசாவா? 8ஆ ஏடன்? 7ஆ 8ஆ? 8 டோல் வந்துருச்சுங்க. பரவாயில்ல. ஆனால் என்ன ஒன்று, சென்னையிலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரோடு வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எங்களுக்கு எங்கேயுமே வந்து ஆஃப் ரோடு மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு ட்ராவல். வெரி நைஸ். ஸோ அதுக்காக கொஞ்சம் டோல் காசு கொடுக்கலாம், நல்லா இருந்தால் கொடுக்கலாம். ஏதோ ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு மக்களே இந்த கூகுள் மேப். கரெக்டாக தானே போகிறோம்? சேலமே போகல ஆக்சுவலி. அதுக்கு முன்னே ஏதோ ஒரு ரைட்டில் கட் பண்ணி ரூட் காமிக்குது. கேட்டால் ஷார்ட் ரூட்டான் ஏற்காடு போகிறதுக்கு. எனிவே போவோம். நீங்கள் யாராவது ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா விலாகை பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலமரம் ஆலமரம். ஸ்டேரிங் பிடிக்க உனக்கு ஸ்டேரிங் பிடிக்க தெரியுமா தெரியாதான்னு கேட்குறேன்டா மக்களே. இந்த கூகுள் மேப் பண்ணுறதை பார்த்தா பக்குன்னு இருக்கு. புளியம்பட்டி போயிட்டு பொள்ளாச்சி போகிறன்ற மாதிரி. ஒரு வழியாக ஏற்காடு மலை தெரிய ஆரம்பிச்சிச்சு மக்களே. ஏற்காடு பார்த்துட்டோம், மலையை பார்த்தாச்சு. கீழே அடிவாரத்துலேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வெயிலே இருந்தாலும் ஆனால் சில்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஏற வேண்டியதான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும். மேலே பயங்கர ஃபஸ்ட்டு தெரியுது. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே கிளைமேட். ஏற்காடு மலை வந்துருச்சு மக்களே. ஏற்காடு மலை வந்து விட்டது. இதுதான் சூப்பராக இருக்கு. நைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஓகே, ஒரு பேக் ஓட மாட்டோமா? ஓகே, வந்து டோல்ல இது என்ன சொல்றது? இது வந்து மொபைல் கட்ட அப்பா மொபைல். அம்மா இது 50 ரூபா எதுக்கு மாமா?
டோல் கேட். இது Toll pass. டோல் பாஸ் மெசேஜ் இது 50 rupees. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேக். அப்படியே வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. ஏற்காடு ஸ்கை பார்க் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போல. ஸோ வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சு பார்க் நான் பண்ண மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் ஏற தான் கோல் ஹேர். பைக்கர்ஸ் வந்துட்டாங்க. பைக்கர்ஸா அப்படியே போகிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக பேசுங்க. ட்ராவலிங்கில் என்னென்ன வருதோ அதெல்லாம் பாருங்கள். ஓகே, சும்மா ஸ்க்ரீன்லேயே இருக்கக்கூடாது. சரியா? அட்வைஸ் இல்லை, சும்மா சொன்னேன். ஓகே, குட் ஏடன். ஹேர்பின் பெண்ட். முதல் கொண்டை ஊசி வளைவு வந்து விட்டது மக்களே. ஏற்காடோட முதல் கொண்டை ஊசி வளைவு ஸ்க்ரீன் ஏற்றணும். எதுக்குப்பா? சேஃப்டிக்காக. மங்கீஸ்கா அது ஒன்றும் வராது. நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்மகிட்ட பிடுங்க வராது. நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது கலர்ஃபுல்லாக வச்சுட்டே போனால் அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று வித்துட்டா மாதிரி இது வியூ பாயிண்டா? அப்படியே பார்த்து வியூ பண்ணுறேன். வியூ பண்ணிட்டு பக்கம் கட் அப்படியே கட். சில்லுன்னு இருக்குல்ல? எடா கூலிங் வந்துருச்சு மக்களே. சில்லுன்னு. சார்ஜ் போடு. ஏய் இப்போ இது சார்ஜ் போட முடியாது. பரவாயில்ல விடு. இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க. நீங்க ரெக்கார்டிங் போட்டோம் கிராமர்ல தீய வைக்க. Lots of hairpin pens are coming. இல்ல biggest இது. போடா நீங்களும் பிகஸ்ட். ஒரு ஹேர்பின் வீடியோ எடுத்து போய் நிறைய தெரியல. Into the woods. ஐயோ குளிர்ந்து காதல் எடுத்து மாட்டிக்கிட்டாக்கா. பெஸ்ட். ஐயோ வனவிலங்கு நடமாடு போயிட்டியா? வனவிலங்கு நடமாடும் பகுதி. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு வனவிலங்கெல்லாம் பார்க்கல. இந்த டே டைமில் அதெல்லாம் வராது, வாய்ப்பு இல்லை. ரஜான்ற மாதிரி தான் போகிறோம், வாங்கிட்டு இருக்கோம். மயூர நான் சீட்டு மேரி ப்ளீஸ். இல்லைடா சொல்கிறேன், இல்ல இப்போ சொல்கிறேன். இல்ல ஏன்னா நான் ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது இதுக்குள்ளே வேகமாக போகிறேன். 80ல போறாவ. இது 80 வாண்டி எடுத்துருவோம். அப்புறமா சொல்லிட்டேன் மொத்தத்துக்கு அப்புறம் காமெடி ஆயிரும். பாபா வாண்டா பாயா பாபி. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்கு. இந்த வர இவ்வளோ அழகாக தண்ணி வருது இல்லை? இது வரைக்கும் சென்னை டு ஏற்காடு எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்காடோட ஹில்ஸ் ட்ரைவை இன்னொரு 1 hour வீடியோவாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அடுத்தது போடுறேன், அதில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ ரெசார்ட் வந்தாச்சு, நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ போனதுமே ரெசார்ட்க்கான ரிவ்யூவை அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஏற்காடு சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். பாய். அவ்வளோதான்.